இதுதான் என்னுடைய கடைசி போட்டி. இனி நான் சிஎஸ்கே அணியில் தொடர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, தோல்விக்கு பிறகு நம்மளோட ருத்ராஜ் கெய்க்வாட் மனசு உருகி கண் கலங்கி பேசியிருக்காரு. முக்கியமாக இந்த தோல்வியை யாராலுமே ஏற்றுக்க முடியல. அந்த அளவுக்கு இன்றைக்கி சிஎஸ்கே ஒரு மிக மோசமான தோல்வியை சந்திச்சிருப்பாங்க. இந்த போட்டிக்கு பிறகு இதுதான் என்னோட கடைசி போட்டி, இனி நான் சிஎஸ்கேல விளையாட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா நம்மளோட ருத்ராஜ் கெய்க்வாட் கொடுத்துருக்காரு. அப்படி என்ன சொல்லியிருக்காரு, எதனால் இப்படி சொன்னார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல்லுக்கு நம்மளோட நோட்டீஸ் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் லைக் பண்ணால் பார்த்துட்டீங்க, லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி மேட்ச் பார்த்துருப்பீங்க. இந்த மேட்சை விட இப்போ இந்த மேட்சே விட்டுருங்க ஒட்டுமொத்தமாக. குறிப்பாக சிஎஸ்கே இப்படி மோசமாக தோப்பாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா சிஎஸ்கே தோத்தாலும் கூட பரவாயில்ல, இவ்வளோ மோசமாக தோற்றுருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. இதுக்கு பின்னாடி எல்லாமே டோனியோட செயலாக இருக்கட்டும், நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா அடங்கியிருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக கேப்டன்சி அப்படிங்கிற ஒரு வேர்டு அடங்கியிருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம், கோச்சும் ஒரு காரணமாக இருந்திருக்காரு. இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் டீமே மாறப்போகுது. ஸோ புது டீம் சிஎஸ்கே அமைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. சிஎஸ்கேயோட கேப்டனும் மாற போகிறாரு. கேப்டன் மட்டும் கிடையாது, கோச்சும் பார்த்தீங்கன்னா மாற போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸும் வந்திருக்கு. தோனி ரிட்டையர் ஆகிட்டார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆனால் சிஎஸ்கேவோட அடுத்து பார்த்தா ஃப்யூச்சருக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானை செட் பண்ண போகிறாங்க. புதிய ஸ்குவாடை பார்த்தா அமைக்க போகிறாங்க. சிஎஸ்கேவோட கேப்டன் பார்த்தீங்கன்னா ஸோ போட்டிக்கு பிறகு அவரே வெளியே போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாருங்க. நான் ஒட்டு மொத்தமாக இன்றைய போட்டியிலும் சரி, இந்த சீசனே பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட 2-3 சீசனாக பார்த்துருப்பீங்க. கேப்டன்சி ஒரு மேட்டராக இருக்குங்க. ஸோ கேப்டன்சி தான் ஒரு டீமை கரெக்டாக வழிநடத்தி கொண்டு போகணும். அது கேப்டன்சி கையில் தான் இருக்குது. அதனால் இந்த போட்டியை பொறுத்தவரை இன்றைக்கி நடந்த போட்டியில் ஒட்டு மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிருக்காருங்க. ஏன்னா எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவரை ப்ரெஷர் பண்ணி கேப்டன்சி கொடுத்தாங்களோ அந்தளவுக்கு இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக ப்ரெஷர் பண்ணி இந்த அளவுக்கு மேட்சை பார்த்தீங்கன்னா அவரால் பேட்டிங்கும் சரியாக ப்ளே பண்ண முடியல, கேப்டன்சியும் சரியாக வழி நடத்த முடியல. அவரால் ஒரு விஷயத்தை மட்டும் கரெக்டாக பண்ண முடியல. ஸோ 2 விஷயத்தில் ஒரு விஷயம் கூட கரெக்டாக பண்ண முடியலைங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக கொலாப்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இன்றைக்கி நடந்த போட்டியை பொறுத்தவரை ஸோ என்னங்க சொல்கிறது, சொல்ல வார்த்தையில் சிஎஸ்கே கிட்டத்தட்ட 13 ஓவரில் ஆல் அவுட்டு, 90 ரன் வித்தியாசத்தில் மிகப்பெரிய ஒரு தோல்வி. ஸோ சிஎஸ்கேவை எதிர்பார்த்தோம், நீங்கள் ஜெயிக்கலாம் கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஃபைட் பண்ணியாச்சும் தோறுங்க அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்தோம். ஆனால் நடந்தது வேறங்க. எல்லாருமே அவுட்டு, பவுலிங்கும் பார்த்தா சிஎஸ்கே மோசமாக பந்து வச்சுனாங்க. ஒட்டுமொத்தமாக இந்த மேட்சே பார்த்தீங்கன்னா டாப் 3 இப்போ ஜிடி அன்றைக்கி முடிச்சு கொடுத்தாங்க. பேட்டிங்கில் பொறுத்தவரையும் நம்ம சிஎஸ்கே அன்றைக்கி தொடக்கத்துலேயும் சர்க்கிள் ஏற்பட்டுருந்துச்சு. பேட்டிங்லேயும் சரி, பவுலிங்லேயும் சரி. பவுலிங் சேஞ்ச் அப்படிங்கிறது சிஎஸ்கே அன்றைக்கி கேப்டனுக்கு என்ன தான் ஆச்சுன்னு தெரியலங்க. ஸோ சொல்ல வார்த்தையே கிடையாது. போட்டிக்கு பிறகு ரொம்பவே கண் கலங்கிட்டார். ஸோ என்ன பேசுறதுனே தெரியல அவருக்கு பொறுத்தவரையும். நானே விலகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், கேப்டன்சிலேருந்து வெளியே போக போகிறாரா இல்லை அணியிலேருந்து வெளியே போக போகிறாரான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் நான் விலகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சிஎஸ்கே அந்த டோர்னமெண்ட்டில் ஜெயிக்கிற மாதிரி ஜெயித்தாங்க, இப்போ தொடக்கத்தில் தோக்கிற மாதிரி தோற்றாங்க. அதுக்கப்புறம் கம்பேக் கொடுத்து ஓரளவுக்கு வந்தாங்க. எங்கே ஜேமி ஓட்டன் வெளியே போனாரோ அந்த மேட்ச்லேருந்து தொடர்ந்து ஒரு 3 தோல்வி கிடச்சிது. அங்கேயே சிஎஸ்கே அணிக்கு முடிவாகிடுச்சு பிளே ஆஃப் போக முடியுது அப்படின்ட்டு. சிஎஸ்கே அணியில் நிறைய ஓட்டை இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் சரி செஞ்சு தான் உள்ளே வரும். முக்கியமாக கேப்டன்சி மாற்றி ஆகணும். ஸோ எல்லாருமே தான் சொல்கிறாங்க, கேப்டன்சி தான் மேட்ருன்னு சொல்லலாம். ஸோ பிளேயர்ஸை ஒரு பூஸ்டப் பண்ணி கொண்டு போகணும். அவர்கிட்ட ஒரு நல்ல விஷயத்தை வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கேப்டன் கரெக்டாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். கேப்டன் வழிநடத்தி கொண்டு போகணும். டீமை ஜெயிக்கணும் அப்படின்னா கேப்டன் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல, எல்லாருமே தான் சொல்கிறாங்க. ருத்ராஜ் கெய்க்வாடும் அதான் சொல்கிறாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் இயர் அதாவது என்ன நடக்குது அப்படிங்கிறத. சிஎஸ் கூட கனவு முடிஞ்சு போச்சுங்க. ஸோ அடுத்து 4வது ஸ்லாட்டுக்கு எந்த அணி போக போகுதுன்னு தெரியல. சரி நீங்கள் சொல்லுங்கள், அந்த 4வது பேஸ்க்கு யார் போக போகிறா?